நாம் இன்று என்ன கதையை பார்க்க போகிறோம்? திருமஞ்சனம் செய்து கொண்ட அம்பிகை. பராசக்தி என்று அனைவராலும் போற்றப்படும் அம்பிகையானவள் அனைத்து உலகையும் பெற்றெடுத்த அன்னையாவாள் என்பதை யாவரும் அறிந்ததே. மற்ற பெரும் கருணையின் இருப்பிடம் என்று கூட கூறலாம். அவள் சத்து, சித்து, ஆனந்தம் என்று கூறுகிறார்களே, அதாவது உண்மை, அறிவு, மகிழ்ச்சி ஆகிய மூன்றின் வடிவினர்களாக இருப்பவள். இறைவனது அழிக்கும் தொழிலை செய்யும் சிவபெருமானுக்கு ஏற்றார் போல் சக்தியும் வீரமும் அமைய பெற்றவள் அவள். அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து பக்தர்களின் துயர் துடைத்து காத்திட பல வடிவங்களில் அவள் அவதாரம் எடுத்தவள். அவளை ஆதிபராசக்தி, காளி, சிவசக்தி, கோமதி, முத்துமாரி, பூரணி, புராதனி, சுமங்கலி, சுதந்தரி, புராந்தகி, திரியம்பகி போன்ற பல பெயர்களால் வணங்குகின்றனர். இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றன. அவள் படைப்பு லட்சியத்தை பூர்த்தி செய்வதற்காக பிரபஞ்சத்தில் மனித உருவில் அவதரித்து உலகத்தை உய்விக்க தம்மை அழித்து கொள்ளும் கருணை வெளிப்பாடாக செயல்படுகிறாள். மகாலட்சுமி என்பவள் பராசக்தியின் அம்சமாக திகழ்பவள். இவள் தாமரை பூவில் வாசம் செய்பவள். சித்தி, புத்தி, போகம், முக்தி யாவையும் தருபவள். காலத்தின் தேவியாகிய காளி என்பவள் ஆதி பராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். பராசக்தியை தொழுதால் 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்று மக்களால் நம்பப்படுகிறது. எல்லோருக்கும் நவராத்திரி தான் தெரியுமே. நவராத்திரி காலம் என்பது பராசக்தி உபாசனை செய்ய விசேஷ பருவமாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் தேவி, அதாவது யோக மாயை, லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை என்று 3 விதமாக அவதாரம் செய்து பல அசுரர்களை அழித்ததாக புராண ஐதீகம் உள்ளது. ஸ்ரீவித்யா மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன? ஸ்ரீவித்யா மார்க்கம் என்பது யோக சாதனை மற்றும் சாக்த உபாசனா முறைகளில் தலை சிறந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் போற்றப்படுகிறது. அபிஷேகங்கள், சந்தன காப்பு, குங்கும காப்பு, வெள்ளி கவச்சம் போன்ற முறைகளிலும் அன்னை வணங்கப்படுகிறாள். அபிராமி பட்டரை யாவருக்குமே தெரியும். அபிராமி பட்டவர் என்பவர் ஸ்ரீவித்யா நெறி கொண்டு யோகமுறைப்படி பராசக்தி வழிபட்டு அபிராமி அந்தாதியை இயற்றியவர். ராமனும் கண்ணனும் மட்டுமல்ல, சிவபெருமானும் கூட அரக்கர்களை அழிக்க புறப்பட்ட போது அம்பிகையை நினைத்து ஸ்ரீசக்கர பூஜை செய்தாளாம். சரி, இப்பொழுது எதற்காக இத்தனை விவரங்கள்? பொறுத்திருங்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவளும் 7 உலகங்களையும் படைத்தவளுமாகிய எம்பெருமாட்டியாகிய பராசக்தி புன்முறுவலுடன் சிங்காதனத்தில் வீற்றிருக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? இந்திராதி தேவர்களெல்லாம் அந்த பராசக்தியின் திருவருள் கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கிறார்கள். அவளுடைய கருணை திறத்தை நினைந்து ஆனந்தம் கொள்கிறார்கள். இந்த பூ உலகில் மந்திரங்களை ஜபம் செய்தும் திருவுருவத்தை தியானித்தும் ஸ்ரீ சக்கரத்தில் அம்பிகையை எழச் செய்து பூஜித்தும் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்தும் பல அன்பர்கள் வழிபடுகிறார்கள். தேவரும் முனிவரும் மனிதரும் இவ்வாறு பாராட்டியும் போற்றியும் வழிபட்டு வருவதைக் கண்டு மகிழ்ந்து விற்றிருக்கிறாள் இப்படிப்பட்ட அம்பிகை. இந்திரலோகத்தில் இருந்த அமரர்களின் அரசன் நம்முடைய அன்னைக்கு சீக்கிரமே தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆராதனையை நடத்த வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அம்பிகையின் பெருமைக்கும் தம்முடைய இந்த பெரிய பதவிக்கும் ஏற்றபடி அந்த பூஜை மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. உடனே தேவர்களை எல்லாம் அழைத்து தன் கருத்தை அவருக்கும் வெளியிட்டான். அம்பிகைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டிய திரவியங்கள், அர்ச்சனைக்கு வேண்டிய மலர்கள், நிவேதனத்துக்கு வேண்டிய உணவு வகைகள் இப்படியாவும் மிக விரிந்து பரந்த வகையில் சிறப்பாக இருக்க வேண்டும். யாருமே செய்ய முடியாத அளவிற்கு மகா பூஜையாக அமைந்து தேவமன்னன் செய்த பூஜையை போல் நம்மால் செய்ய முடியுமா என்று உலகவாசிகளும் காட்டுவாசிகளாகிய முனிவர்களும் ஏங்க வேண்டும். என்ன வருணா, நான் சொல்வது புரிகிறதா? அப்படி செய்யலாமா என்று கர்ஜனையோடு கேட்டான் இந்திரன். உடனே முக்கியமான தேவர்கள் யாவரும் தாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டம் தீட்டினார்கள். உலகில் உள்ள தீர்த்தங்கள் யாவையும் அபிஷேகத்திற்காக தாம் கொண்டு வருவதாக வருணன் கூற, நறுமணம் உள்ள விதவிதமான பூக்களை தாம் அளிப்பதாக வாயு கூற, பலவிதமான நிவேதனங்களை தான் அளிப்பதாக அக்னிதேவன் பகர, ஆடை ஆபரணங்களை தருவதாக கற்பகத்தரு கூற, காமதேனு வேண்டிய பாலை தான் தருவதற்கு ஏற்றுக்கொள்ள அம்பிகையின் பூஜை உலகம் கண்டறியாத பெருவிழாவாக அமைந்து அம்பிகையே பிரமித்து தன்னை வானளாவ பாராட்டி புகழப் போகிறாள் என்ற ஆனந்த நினைப்பில் மிதந்தான் இந்திரன். இப்படியாக ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு இந்திரன் அம்பிகையின் சன்னிதானம் சென்றான்.
உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கும் அன்னையே, உன்னை பூஜை செய்து வழிபட ஆசை கொண்டுள்ளேன். பூவுலகத்தில் சென்று வழிபட்டாலும் எனக்கு சிறிதும் திருப்தி ஏற்படவில்லை. இந்த பெருமை மிக்க வானுலகத்தில் ஆடம்பரமாக உனக்கு பூஜை செய்ய விழைகிறேன். தங்கள் திரு உள்ள சம்மதம் வேண்டும் என்று கூறினான். அம்மையும் புன்முறுவல் பூத்து, என்னை அபிஷேக ஆராதனை செய்யும் வழக்கம் மண்ணில் உள்ளோருக்குத்தான் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே. மண்ணுலகில் என்னை விக்கிரமாக வைத்து பூஜை செய்கிறார்கள், ஆனால் என்னையே வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகிறாயே, விசித்திரமாகத்தான் இருக்கிறது. சரி, அது உன்னால் முடியுமா என்று இந்திரனை கேட்டாள். என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள் தாயே? வருணன் பொழியும் நீரில் சிறிதளவினால்தான் தங்களுக்கு திருமஞ்சனம் செய்து அற்ப அளவிலே பூஜை செய்கிறார்கள் மண்ணுலையில் உள்ளோர். ஆனால் நாங்கள் செய்யும் பூஜை அப்படியா? பிரம்மாண்டமாயிற்றே, நீங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள் என்று கூறினான். அப்படியா? அப்படியானால் சரி, உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள் என்று கூறி நமிட்டு சிரிப்பு சிரித்தாள். பூஜை நாளும் வந்துவிட்டது. எல்லா தேவர்களும் புடிசூழ தாள மேள வாத்தியங்கள் முழங்க அன்னையை மெதுவாக அலங்கரித்து வெகு விமரிசையாக யாவரும் வியக்கும் வண்ணம் தடபுடலாக இந்திராணியும் இந்திரனும் பூஜை செய்ய பிரசாதமும் வழங்கப்பட்டு பூஜை முடிந்து யாவரும் தத்தமிடம் திரும்பி சென்று விட்டனர். துர்வாச முனி மட்டும் தனியே இருந்து அம்பிகையின் முகத்தை பார்த்து அவள் முகத்தில் ஏதோ விசனம் இருப்பதை கண்டு அவளுக்கு இந்த பூஜையில் மகிழ்ச்சி உண்டாகவில்லை என்பதை சூசகமாக அறிந்து கொண்டார். அன்னையே, இன்று நடந்த பூஜையால் மகிழ்ச்சி அடைந்திருப்பாய் என்று நினைக்கிறேன். உன் கருணைதான் என்னே என்று கூறினார். என்ன சொன்னீர்? பூஜையா? அப்படி சொல்லாதீர்கள், அமர்க்களம் என்று சொல்லும். இங்கே என் உடம்பை சற்று பாருங்கள் என்று விருப்பாக பதிலளித்தாள் அன்னை பராசக்தி. ஆஹா, இது என்ன சங்கடம்! உடம்பு முழுதும் கொப்பளங்கள் நிறைந்திருக்கிறதே என்று கூறி விக்கித்து நின்று விட்டார். அந்த அம்பிகையின் உடம்பில் சிறு 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 கொப்பளங்களாக நிறைய இருந்தது. ஆமாம் ஆமாம், உண்மைதான். 7 கடல்கள் நதிகள் என்று அபிஷேகம் செய்தார்களே, ஆனால் அவற்றை தம்முடைய அகங்காரத்தில் கொதிக்க வைத்து அபிஷேகம் செய்தார்கள் அல்லவா? இதை என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அக்னியின் மத்தியிலே ஆனந்த கூத்தாடும் எனக்கு அகங்காரத்தில் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்திரன் செய்த அபிஷேகத்தில் அவன் அகங்கார வெம்மைதான் அதிகம் படிந்திருந்தது. அதனால் என் தேகம் மிகவும் கன்றிவிட்டது. அவன் வீசிய மலர்களில் அவனுடைய ஆணவத்தின் நாற்றம்தான் அடித்தது. அவன் அணிவித்த ஆடை ஆபரணங்களில் அவனுடைய அகம்பாவம்தான் மேலிட்டு என்னை உறுத்தியது. அவன் செய்த நிவேதனங்கள் யாவும் அகந்தை சுவையில் ஊறிப்போன கசப்பு தான் என்று வருத்தம் தெரிவித்தாள். ஒன்றும் சொல்ல தோன்றாது கலங்கி நின்றிருந்த முனிவர் அம்பிகையின் நிலையை கண்டு தன் கண்களை குத்திக்கொள்ள வேண்டுமோ என்று மனம் வெம்பினார். தாயே, மன்னிக்க வேண்டும். அப்படியானால் இந்த கொப்பளங்கள் ஆற வழியே இல்லையாம்மா? கவலையாக இருக்கிறதே எனக்கு என்று அந்த விம்மலுக்கிடையே கேட்டார். கவலைப்படாதே, பொறு, எனக்கு கிடைக்கும் என்றார். மாலையில் மீண்டும் அம்பிகையை தரிசிக்க வந்தார் துர்வாசர். அட, என்ன ஆச்சரியம்! கொப்பளங்கள் யாவும் நீங்கி திருமேனி பிரகாசமாக விளங்குகிறதே. அங்கங்கே நீர் துளிகள் வேறு. தாயே என்று குக்குரலிட்டார். ஓடு ஓடு, நிற்காதே, பூமிக்கு உடனே ஓடு. அங்கே என் சந்நிதியில் எனக்கு கண்ணீரால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு பக்தன். காண கிடைக்காத காட்சி அது. உடனே ஓடிப்போய் பார் என்று அம்பிகை கூறினாள். துர்வாசர் ஓடினார். சின்னஞ்சிறு கோயிலுக்குள்ளே அம்பிகையின் முன்னால் யாரோ ஒரு பக்தன் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. தாயே, கருணைக்கடலே, எங்கும் நிறைந்து எதிலும் இருப்பவளே என்று கூறி வார்த்தைகள் தழுதழுக்கின்றன. தன்னுடைய ஞான கண்ணை கொண்டு துர்வாச முனிவர் பக்தனை ஊடுருவி பார்த்தார். எலும்பும் தோலும் கந்தை ஆடையுமாக இருந்த அந்த பக்தனுடைய உள்ளத்தில் அம்பிகை ஆனந்த குத்தாடி கொண்டிருந்தாள். அவன் கண்ணில் இருந்து ஊற்று போல் பெரிய நீர் மார்பிலே வழிந்தது. அதன் குளிர்ச்சி உள்ளே பாய பாய அம்பிகை குதித்து கூத்தாடினாள். துர்வாசருக்கும் கூட கண்ணில் நீர் வந்து விட்டது. அன்பினால் உருகும் அந்த பெரியவரை தம்மை அறியாமலேயே வணங்கினார் துர்வாசர். மீண்டும் திருக்கைலாயம் சென்று அம்பிகையை அணுகினார் முனிவர். அவரால் ஒன்றுமே பேச முடியவில்லை. வாய் அடைத்து போய் நின்றார். ஆச்சரியத்தில் மூழ்கி கிடந்தார். பார்த்தாயா என் பக்தன் செய்த வேலையை என்ற கேள்வி அன்னையிடமிருந்து வந்தது. அவரால் பேச முடியாவிட்டாலும் மகா ஆச்சரியம், அற்புதம், அற்புதம், ஆனந்தம்.
உலகமெல்லாம் பறந்திருக்கும் பெரிய நதிகள், சப்த சாகரங்கள் யாவற்றாலும் உன்னை இந்திராதி தேவர்கள் திருமஞ்சனம் ஆட்டினார்களே, அதனால் உனக்கு எள்ளளவும் உவப்பில்லையே, உன் திருமேனி வெதும்பித்தான் போயிற்று. ஆனால் என்ன ஆச்சரியம்! ஏழை தொழும்பர் ஒருவர் அன்பினால் உருகி விழிநீர் பெருக்கினால் அந்த கண் அருவியிலே ஆனந்தமாக ஆடுகிறாய். உன்னுடைய கருணை திறத்தைத்தான் என்னவென்று சொல்வேன். அந்த அன்பரின் பெருமையை யாரால் தான் அளவிட முடியும் என்று தான் கண்ட அதிசயத்தை அம்பிகையிடம் சொல்லி புலம்பினார். ஆரவாரமும் ஆடம்பரமும் இல்லாத பணிவும் அன்பும் நிறைந்த உண்மையான பக்தியே கடவுளுக்கு விருப்பம் என்று இந்த கதையினால் நமக்கு தெரிகிறது. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.